ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பெருநாழியில் ஆசிரியரை தாக்கியதாக பள்ளி நிர்வாகத்தை கண்டித்து மாணவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் மதுரை நெடுஞ்சாலையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. பெருநாழியில் இயங்கி வரும் இந்த தனியார் மேல்நிலைப் பள்ளியில் கணித ஆசிரியராக உள்ள மாரிபாண்டியை நிர்வாகத்தினர் தாக்கியதாக மாணவர் தரப்பில் குற்றம் சாட்டப்படுகிறது. மேலும் அதிக கட்டணங்கள் வசூலிப்பதாகவும் மாணவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த போராட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றதால் கடுமையான போக்குவரத்து பாதிக்கப்பட்டதை அடுத்து வட்டாட்சியர் மற்றும் காவல்துறையினர் மாணவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனையடுத்து மாணவர்கள் மறியலை கைவிட்டு பள்ளி வளாகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பாக பள்ளி நிர்வாகத்திடம் கேட்டபோது ஆசிரியர் தாக்கப்பட்டதற்கும் பள்ளி நிர்வாகத்திற்கும் தொடர்பில்லை என்றும் பள்ளி நிர்வாகத்திற்கு எதிராக சிலர் மாணவர்களை தூண்டி விட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சத்திரிலிருந்து நாடார் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியரை நிர்வாகம் கதவு பூட்டிட்டு அடிச்சிருக்காங்க. தரமாரியாக அடிச்சிருக்காங்க. கொலை செய்ய முயற்சி பண்ணியிருக்காங்க. அவங்களே உள்ள சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு ஆசிரியர் தான் என்னை அடிச்சாருன்ட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அவங்க சார் மீது கைது எஃப்ஐஆர் கொடுத்துருக்காங்க. அதனால ஸ்கூல்ல 11,500 ஃபீஸ் கேட்டாலும் அதை எங்களுக்கு கெட்டின பரட்டு பில்லு கேட்டா எதுக்கு இவ்வளவு கொடுங்க. ஒரு நோட்டு கடையில் வாங்கினா 25-35 ரூபா சொல்றாங்க. ஸ்கூல்ல 70 ரூபா 80 ரூபா சொல்றாங்க. இது எதுக்கு இந்த பில்லு கொடுங்கன்னா கொடுக்க மாட்டேங்காங்க.